எங்கள் மாமாவோட என்னை யாரும் அதிகமாக லவ் பண்ண மாட்டாங்க. கவி ஏதாவது சொல்லிட்டு போ. என்ன சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி நீ உன்னை நம்பி என்னோட பர்சனல் தான் ஷேர் பண்ண, அதையே நீ ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு இப்படி நடந்துக்கிற. மாரி நீ சொல்ற வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த கேள்வி விட்டு பொண்ணு தான் உனக்கு கரெக்டாக இருக்குமோன்னு சொல்லி தோணுது. மாரி சாரிடா, உன்கிட்ட பேசாத இந்த 3 மாசம்தான் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சு. ஐ லவ் யூ. சம்மதம் ஃபாதர், சம்மதம் ஃபாதர். ஐயோ சம்மதம் ஃபாதர், ஃபாதர் சம்மதம். எங்க உனக்கு காணோம் மச்சான்? என்னாச்சுடா? சம்பந்தம் ஃபாதர்னு சொல்லி சொல்லி என்ன சம்பந்தம் பண்ணி என்ன ஃபாதரை கூட பண்ணிடுவோம் போலியடா. சாரி மச்சான். அது ஒண்ணும்லடா, நேற்று நைட்டு ட்ரீமில் சர்ச்சு செட்டப்பில் நீ ஃபாதர் கெட்டப்பில் நான் மாப்பிள்ளை கெட்டப்பில் நடுவில் நின்றுட்டு இருந்தேன். நடுவுலையா? டேய் அதுடா, நடுவுலனா எப்படி சொல்கிறது உனக்கு? இந்த சைடு வண்ணமலர், இந்த சைடு கவி, நான் நடுவில் நின்றுட்டு இருந்தேன்டா வச்சான். எப்படி தெரியுமா? செம்மையாக இருக்கு. உன் கனவுல வந்தாலும் ஒன்று வருது பாரு. கவி எந்திரடி, அது கையை வைக்காம எந்திரா. நேற்று நைட்டு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், எந்த ரிப்ளையும் வரல. தூங்கிட்டேன். கால் பண்ணி ஒன்று சொல்லியிருந்தேன், அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அது வந்து ஏமா அவன் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். நைட்டு ஒன்று பற்றி தான் பேசிட்டே இருந்தான். என்னடா சொல்ற? சும்மாடா ஏமா அவன் ஒன்று தான் லவ் பண்ணுறான். நைட்டு ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ண தெரியுமா? ஒன்று என்னடா பண்ண? சும்மாடா யாரா நீ? எகிப்துல இருந்து எந்திரிச்ச மம்மி மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்க. மச்சான் அவதான் உனக்கு கரெக்டு. கரெக்டும். யாரா நீ? வண்ணமலர். டேய் வேணாண்டா, சும்மா மச்சான். ஹலோ, நேற்று நான் மெசேஜ் பண்ணேன், ரிப்ளை பண்ணல. தூங்கிட்டேன். அதே ஒரு முதியோரம். அப்போ இப்போ ஃப்ரீயா? இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். அப்படி சொன்னால் நம்பவா போகிறீங்க? வெட்டியாக தான் இருக்கேன். மீட் பண்ணலாமா? பண்ணலாமே. இப்போ நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணிங்க, வந்துடுங்க. ஓகே நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க, நான் வந்துடுறேன். சரி மச்சான் சொன்னா கேளு, இவன் உனக்கு செட் ஆக மாட்டா, அவள் தான் உனக்கு ஒர்க் அவுட் ஆவா. மச்சான் உனக்கு ஒர்க் ஆக தான் பாரு, அப்புறம் ஒர்க் அவுட் ஆகிறத பற்றி பேசலாம். உன் கூட என்ன கூட்டிகிட்டு போறியா? உன் கூட என்ன கூட்டிகிட்டு போறியான்னு கேட்டேன். எங்கே? நீ எங்கே போறியோ அங்கே. அங்கெல்லாம் உன்னை கூப்பிட்டு போக முடியாது. அப்படி எங்கே போகிற? அது வந்து என்ன சொல்லு. அது எப்படி சொல்கிறது? சரி விடு, நீ எங்கே வேணால் போய்க்கோ. ஏன்னா அந்த ப்ரௌசிங் சென்டரில் ட்ராப் பண்ணிடுறியா? நீ இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எங்கள் மாமா வந்துடுவான், அப்புறம் அவ்வளோதான். என்ன அவ்வளோதான்? நீ என்ன பைக்கில் கூப்பிட்டு போக போறீல்ல? நான் எங்கே கூப்பிட்டு போக போகிறேன்? இப்போ கூட்டிகிட்டு போக போறீல்ல? இப்போயா? என்ன பைக்கில் கூட்டிகிட்டு போவியா மாட்டியா? அது வந்து என்ன சொல்ல வரேன்னா, கூப்பிட்டு போ. என்ன முடிவு வச்சுக்கிறீங்க? ப்ரௌசிங் சென்டரா? ஆமாம். நான் யார் கூடயும் இந்த மாதிரி பைக்கில் போனதே இல்லை. அப்போ உங்கள் மாமா கூட போனது இல்லையா? என் மாமா பற்றி நீ பேசுகிற மாதிரி நான் இப்படி பைக்கில் குடிச்சிருவேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா பேசியிருப்பேன் அப்பயே. என்ன? ஒன்றும் இல்லையா? மாறி, எனக்கு இப்படியே உங்களோட லைஃப் ஃபுல்லாக போகணும். பெட்ரோல் போட்டு விட்டீங்கன்னா போகலாம். எங்க இருக்கான்?
ஹலோ. சொல்றா. எங்கடா இருக்க? கறி இறக்கிட்டு போயிட்டு இருக்கா. கவியா? வண்ணமலையில தானே பார்க்க போறேன். என்ன? ஆமாடா, அங்கதான் போறேன். அப்ப கவி டேய், கறி இறக்கிட்டு போயிட்டு இருக்கா. இறக்கிட்டு எங்கடா போயிட்டு இருக்க? வண்ணமலை பார்க்க. வண்ணமலை. போடா போலாம். சாரி, லேட் ஆயிடுச்சா? இல்லை இல்லை எவ்வளோ நேரம் ஆச்சு வந்து? 1 hour தான் ஆச்சு. 1 hour ஆயிடுச்சா? சாரி. இல்லை இல்லை பரவாயில்ல. போலாமா? எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கு மாதிரி. புதுசா இருக்கா? இல்லை பல்சா தானே இருக்கு. பண்ணி அண்ணி மீ அப்புறம் நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், காமெடி பண்ணிட்டு இருக்கேன். காமெடியா? என்ன இதெல்லாம் காமெடிங்கிறாங்க? சரி சொல்லு. நான் சின்ன வயசுலேருந்தே அதிகமாக யார்கிட்டையும் பேசினதில்லை மாதிரி. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே 2-3 பேர் தான் இருந்திருக்காங்க. ஏன்னா நான் அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டேன். இதெல்லாம் படத்தில் வர டைலாக் மாதிரி தானே இருக்குது. ஆமாம். ஐயா அப்படிலாம் இல்லையா? நீ சொல்லு. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது தானே படத்துலேயே டைலாக்காக வச்சுருக்காங்க. இல்லை நான் அதிகமாக எது மேலே ஆசைப்பட மாட்டேன் மாதிரி. ஏன்னா நான் ஆசைப்பட்டது கிடைக்காது. அதனாலே என்னமோ நான் அதிகமாக இது மேலே ஆசை வச்சதில்லை. சின்ன வயசாக இருந்தப்போ நான், அம்மா, அப்பா எல்லோரும் சித்திரை திருவிழா இருக்குல்ல, அங்கே போயிருந்தோம். அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது. மதுரைனாலே சித்திரை திருவிழா தான். சித்திரை திருவிழாலே நல்லா கூட்டமாக ஜாலியாக இருக்கும். இல்லை, அப்போது அப்பா என்னை அவரோட தோளில் உட்கார வச்சுட்டு அந்த கூட்டத்தில் சுற்றி காமிச்சிட்டு இருந்தார். நானும் உட்காந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கப்போ தூரத்தில் ஒரு கடை இருந்தது. அங்கே குட்டியுன்னா ஒரு பொம்மை ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்பாட்ட ரொம்ப அடம் பிடிச்சி அழுது கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப கோவப்பட்டேன். அவ்வளோ கோவம் வந்துச்சு எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக போக முடியாது அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு அப்போ புரியல. அது இல்லை, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்பா வண்டி பக்கத்தில் இருந்தனால கூப்பிட்டு வந்துட்டார். வரப்பையும் அழுதுகிட்டே தான் வந்தேன், வீட்டுக்கு போயும் அழுதுகிட்டே தான் இருந்தேன், சாப்பிடக்கூட இல்லை. அப்புறம் அப்பா சொல்லிட்டு போனார், நான் வரப்போ உனக்கு பொம்மை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, நம்மளுக்கு பொம்மை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபோன் கால் தான் வந்தது. அம்மா ஃபோன் எடுத்தாங்க, ஆன்சர் பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரில, அப்படியே விழுந்துட்டாங்க. நான் கத்துனேன், அம்மாவை எழுப்ப ட்ரை பண்ண, அம்மா எந்திரிக்கவே இல்லை. வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்தாங்க. எனக்கு என்ன நடக்குது, சுற்றி என்ன பண்ணுறாங்க எதுவுமே புரியல. சரி, அப்பா வந்து அம்மா எழுப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நினச்சது எதுவும் நடக்கலை. அப்போ எனக்கு எதுவுமே புரியல, சுற்றி என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க எதுவுமே புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது, பொம்மை வாங்கிட்டு வரப்போ அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிட்டுன்னு.
சாரி, அதுக்காக நான் சொல்ல. நான் ஆசைப்பட்ட பொம்மை அங்கே இருந்தது. பட் என் மேலே ஆசை வச்சவங்களும் என்னை நல்லா பார்த்துட்டவங்களும் இல்லை. என்னை விட்டு போயிட மாட்டேல மாதிரி.